சக்தி, ஒரு நிமிஷம் வா. என்ன திவ்யா, என்னாச்சு? நல்லாவே இருக்க. என்னாச்சு திவ்யா? முத்தழகு இங்க வந்திருந்தா. அதனால என்ன? நீ ஏன் திவ்யா அவளை எதிரியா நினைக்கிற? கண்டதை திங்க் பண்ணி தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. நான் ஒன்னும் கண்டதையும் திங்க் பண்ணல, கரெக்டா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடக்குதுங்க. என்ன? நீ நினைக்கிற மாதிரி இல்ல சக்தி. முத்தழகு நான் லவ் பண்றா. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்றேன். அவ வந்து உன்கிட்ட சக்தி மாமா லவ் பண்ற சொன்னாலா? சொன்னாலா? சொல்லல, ஆனா அவ ஆக்டிவிட்டீஸ்ல அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணா? அவ உன் ரூம்ல இருந்த போட்டோ எடுத்து தாவணிக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டா. இதுல என்ன இருக்கு? வந்திருப்பா, என் போட்டோ பாத்திருப்பா, எடுத்து வச்சிருப்பா. இத வச்சு என்ன லவ் பண்றான்னு எப்படி சொல்ற? அவ எதுக்கு உன் போட்டோ எடுக்கணும்? ஏன் அவ என் போட்டோ எடுக்கூடாதா? என்னதான் அத்தை பொண்ணு மாமா பையனா இருந்தாலும் எதுக்கு உன் போட்டோ எடுக்கணும்? அப்போ உன்னை லவ் பண்றன்னு தானே அர்த்தம். லூசே லூசே. எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னைக்கோ சிங்கப்பூருக்கோ போய் செட்டில் ஆக போறோம். என் ஞாபகம் அர்த்தமா என் போட்டோ எடுத்து வச்சிருப்பா, அவ்வளவுதானே? ஓ ஞாபகம் அவளுக்கு எதுக்கு? இது பார் திவ்யா, உன் முட்டாள்தனமான கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஓகே, அப்படியே இருந்தாலும் அவ உன்கிட்ட தானே போட்டோவை கேட்டு எடுத்திருக்கணும். இது பார் திவ்யா, முத்தழகு இந்த வீட்டு பொண்ணு. அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை கொண்டு போறதுக்கு அவளுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. உனக்கு இதெல்லாம் புதுசா தெரியுது, அதான் தப்பா எடுத்துக்கிற. I'm not a fool சக்தி. காரணம் இல்லாம யாரையும் தப்பா பேசுறதுக்கு நான் ஒன்னும் மேனேஜ் இல்லாதவ இல்ல. உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவ கண்டிப்பா உன்னை லவ் பண்றா. இத பார் திவ்யா, உன்னை விட முத்தழக பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அப்படியே அவ என்ன லவ் பண்ணிருந்தா டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லிருப்பா. அவ என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்க மாட்டான், மறைச்சதும் கிடையாது. அவ ரொம்ப இன்னசென்ட் திவ்யா, என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. அதனால இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, அவ்வளவுதான். இது நீ தேவையில்லாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? நீ என்ன வேணா சொல்லு, நீ என்ன வேணா சொல்லு, நான் நம்புறேன். ஆனா முத்தழக பத்தி தப்பா சொன்னா நான் நம்ப மாட்டேன். சரி, அப்படியே அவ என்ன லவ் பண்ணாலும் நான் அவளை லவ் பண்ணுவேனா? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஃப்ரீயா விடு திவ்யா.
என்ன மாமா? மனசே சரியில்லை முத்தழகு. ஏன்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன மாமா? நான் உனக்கு கேட்கட்டுமா முத்தழகு? கேளுங்க மாமா. அதே முத்தழகு, உனக்கும் திவ்யாவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அவ உன்னை என்னையும் சந்தேகப்பட்டு பேசுறா. உன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுங்கிறா. அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு பிடிக்கலனா என் கூட பழகிறதே நிறுத்திடுங்க மாமா. நீ அவள மாதிரி லூஸ் மாதிரி பேசாத. அவ சொல்றான்றதுக்காக நான் எப்படி உன் கூட பேசாம இருக்க முடியும்? ஒரே நாள்ல நிறுத்துற மாதிரி நாம பழகிருக்கோம். யார் சொன்னாலும் சரி, உன் கூட பேசாம என்னால இருக்க முடியாது. ஏய், நீ எதுக்கு பழற? அவ சொல்றானா நான் உன் கூட பேசுறது நிறுத்திடுவேனா? நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன மாமா? அவ ஏதோ லூசு மாதிரி வளர்றா. அதை நம்பி நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். தப்பா எடுத்துக்காத. அவ நீ என்ன லவ் பண்றதா சொல்றா. அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல முத்து? அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நாம சுத்தமா பழகினாலும் அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ இதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத முத்தழகு. அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. என்னடா அப்படி பாக்குற? என்னல இது கோலம்? சிறுத்தன் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு இந்த சமுதாயம் சரியான மரியாதை தரல. அதான் இந்த கோலம். நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு மரியாதை. மரியாதைக்கு உண்டான மரியாதை கெடுத்துடியல. சிறுத்தையின் மகிமை அறியா மானிட ஜென்மங்களே. இல்ல என்னல உன் பிரச்சனை? லவ் ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியர்? லவ் ஃபெயிலியர். லவ் எழுத்து ஒசரம் கூட இல்ல. உனக்கெல்லாம் ஒரு லவ், இதுல ஃபெயிலியர் வேறயா? என்னமோ காண்ட் ஃபெயிலியர் மாதிரி சொல்ற. அப்படி யாரெல்லாம் லவ் பண்ண? குயில நம்ம நடிகை இருக்காளே நமிதா, அவளை கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்பட்ட குயில. அந்த நமிதா கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நமிதா சாயில ஒரு பொண்ணு இருந்தா கூட போதும் குயில, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உன் பிரச்சனை தான் என்னல? கல்யாண கனவு கலர் கலரா வந்து என்ன போட்டு வாட்டி வதக்கி இருக்குதுல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஃபிகர் கூட கிடைக்கல. மொத்தத்துல காஞ்சி போய் கிடக்கேன்னு சொல்லு குயில. அதை இந்த சமுதாயம் எப்படி வேணாலும் எடுத்துட்டல. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு, பாக்குறியால? யாரு இல்ல? அதால நம்ம வரதான் இருக்கான்ல, அவன் பொண்ணு சரோஜா தான். இல்ல குயில, அந்த பொண்ணு நல்லா இருக்குமால? அம்சமா இருக்கும்.
அன்னக்கிளி மாதிரி இருக்குமல்ல? ஆ, பண்ணக்கிளி மாதிரி இருக்கு. இல்ல குயிலு, அந்த பொண்ணு மட்டும் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உனக்கு நம்ம ஊர் கொடிக்கம்பத்து பக்கத்துல பெரிய சிலையே வச்சிடறல. மாவானே, நீ எனக்கு செலவு வைக்கிறியா? நான் உனக்கு சமாதியே கட்டுறேன்டி, பாத்துருவோம். இல்ல சரோஜாவை பார்க்க சீக்கிரம் ஏற்பாடு பண்ணல. சரியில்ல, பண்ணிடுவோம். ம். ஓகேல. அவ ஒண்ணு என்னை சந்தேகப்பட்டு பேச. அவ நீ என்ன லவ் பண்றதா சொல்றா. அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நாம சுத்தமா பழகினாலும் அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? முத்தழகு, என்னம்மா நான் எங்கெங்க உன்னை தேடிட்டு இருக்கேன், நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை யாருப்பா காலை இப்படி வச்சுக்கிட்டு வர சொன்னது? டாக்டர் தான் உன்னை கொஞ்ச நாளைக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? நான் காலை ஆட்டாம செக்காம வச்சிருந்தோம்னா காலெல்லாம் ரத்தம் கட்டிக்கிற மாதிரி ஆயிடுதுமா. நைட்டெல்லாம் வலிக்குதுன்னு புலம்பு போற பாரு. சரி, எதுக்குப்பா என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்த? ஆமா, சாவி வாங்கிட்டு வர சொன்னானே, போனியே, என்ன ஆச்சு? கொடுத்தாங்களா? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இந்த முழு முழிக்கிற. கொடுத்தாங்களா இல்லையா? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லப்பா. வசந்தியும் அந்த மெட்ராஸ்காரங்களும் தான் இருந்தாங்க. இது அவங்க கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு வந்துட்டேன். வசந்தி கிட்ட சொல்லிட்டு நீ எடுத்துட்டு வர வேண்டியதானே? அவ சின்ன பொண்ணுப்பா, அவகிட்ட எப்படி? என்னம்மா நீ பாட்டு உள்ள போய் எடுத்துட்டு வந்தா யார் என்னம்மா சொல்ல போறாங்க? பெரியவங்கலாம் எப்போ வருவாங்களாம்? அவ தெரியலன்னு சொல்றாப்பா. சரி, இன்னொரு எட்டு போய் பார்த்துட்டு வா. என்னம்மா யோசிக்கிற? இப்போ அவ்வளவு அவசரமா கோயிலுக்கு போகணும்னு என்னப்பா இருக்கு? நான் சாவே வாங்கிட்டு வான்னு சொன்னா நீ என்னென்னமோ கேள்வி கேட்குற. உனக்கு போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்குதா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் என்ன, போக வேண்டியதானே? சரி, போறேன்ப்பா. எங்கே அவள் எங்கே மனம் தேடினே நாவலாய் ஓடிவா. என் பாடலை கேட்டதும் கண்களே நாடிவா. சரோஜா, சாமா நிக்காலோ 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 நிக்காலோ. காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது. ஆனா உனக்கெல்லாம் செம ராசி இல்ல? அப்படின்னா செம லக்குன்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்ற? சிங்கப்பூர்ல இருந்திருக்கிற, மலேசியா போயிருக்கேன்னு சொல்ற. எனக்கும் ஆசையா இருக்கு அங்க போகணும்னு. மேரேஜுக்கு அப்புறம் நானும் சக்தியும் சிங்கப்பூர் போயிடுவோம்ல, அப்பவா எல்லாத்தையும் சுத்தி காட்டுறோம். நிஜமாவா? ம். விவேகா, ஃப்ளைட்ல போனா பயமா இருக்குமா? டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். கண்டிப்பா சுத்தி காட்டணும். கண்டிப்பா சுத்தி காட்டுறேன். சரி. ஹே முத்தழகு,
ஏய் வா போலாம். இரு, முத்தழக பார்த்து எப்படி பேசாம போறது? திருநீர் குங்குமம் கூட முத்தழக வச்சு விடலாம். கூட எங்க முத்தழக தனியா போயிட்டு இருக்க? இல்ல சும்மாதான். சரி இந்த திருநீர் வச்சுக்கோ. வேண்டாம், சாமி திருநீர் முத்தழக. பரவாயில்ல இருக்கட்டும். அப்பதான் செவரு பூரா சுண்ணாம்பு தடவை வச்ச மாதிரி நெத்தி நிறைய திருநீர் வச்சுப்பி. என்னாச்சு உனக்கு? ஏய் டைம் ஆச்சு, போலாம் வா. இந்த சீக்கிரமா வச்சுக்கோ. வச்சுக்கோ. உனக்கு என்னமோ ஆச்சு இன்னைக்கு. நானே வச்சு விடுறேன். வசந்தி நீ வரையால நான் போயிட்டே இருக்கட்டுமா? ஏன் இப்படி சுடுத நீ கால ஊத்திக்கிற? நீ எங்கேயாவது வழி மாறி போயிட்டீனா எங்க சக்தி நான் ஒரு தடவை நாங்க பாட ஆரம்பிச்சிரு. இரு வர. வீட்டுக்கு வரியா முத்தழகு? நான் அப்புறம் வரேன் வசந்தி. சரி மதிய சாப்பாட்டுக்கு வரியா? ம். திவ்யா நீ வா.